ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கம்பங்கூழு என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. நான் இன்றைக்கி 1 கப் கம்பை எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் இதை ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். 2 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா இந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கோர்ஸாக அரைச்சா போதும், ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு நெசசிட்டி கிடையாது. ஸோ கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு இதை நம்ம பேனில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு விஸ்க் எடுத்து இதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடுங்க. உப்பு சேர்த்துட்டு இதை விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும், கட்டி இல்லாமல். எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம குக் பண்ணி எடுக்கணும். அப்பப்போ இதை நல்லா இந்த மாதிரி விஸ்க்லேயே கலந்து விடுங்க, அப்போ தான் கட்டி தட்டாமல் இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு கம்பு. இந்த மாதிரி பபிள்ஸ் வரப்பையே தெரிஞ்சிடும் நமக்கு கம்பு நல்லா வெந்துருச்சு அப்படின்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி தொட்டு இதை தொட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒட்டாமல் வரணும். ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னாலே கம்பு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதில் 1 டம்ளர் தண்ணியை சேர்த்துருக்கேன். தண்ணியை சேர்த்துட்டு ஒரு 8 hours இதை அப்படியே விட்டுருங்க. 8 hours நல்லா ஃபர்மெண்ட் ஆகி வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கூழ் செய்ய போகிறோம். 8 மணி நேரம் கழித்து தேவையான அளவு கம்பை தனியாக ஒரு வெசலில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உப்பையும் செக் பண்ணிக்கோங்க. தேவை அப்படின்னா நீங்கள் உப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் சின்ன வெங்காயம் சேர்த்து சர்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய கம்பங்கூழு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. காணாங்கெளுத்தி மீன் ஃப்ரை, கொத்தவரங்காய் வத்தல், சின்ன வெங்காயமோட நம்மளுடைய கம்பங்கூழு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பை.